أجر الشيخ CMN سليم مؤسس الحلقة تأمين نادوا للتعليم الإسلامي الذي كان له تأثير كبير على التعليم في المجتمع المسلم لكلام خاص. முஸ்லிம் சமூகத்தில் கல்வியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் தலைவர் சகோதரர் CMN சலீம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த அத்விக்ரா அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய பள்ளியினுடைய கல்லூரியினுடைய தாளாளர், இவருடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், பட்டம் வாங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய ஆலிமாக்கள், அவருடைய பெற்றோர்கள், ஜமாத்தார்கள், அருள் நிறைந்த இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, மிக ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இது போன்ற அரபிக் கல்லூரிகளுடைய பட்டமளிப்பு விழா, ஏராளமான அரபிக் கல்லூரிகள் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் பெரும் முயற்சிகளின் அடிப்படையில், சாதாரண முயற்சி அல்ல, பெரும் முயற்சி, பெரிய நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி, சமூக நெருக்கடி, இது போன்ற பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த அரபிக் கல்லூரிகள் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை முஸ்லிம் உம்மத்தினுடைய சிந்தனைக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் அடிப்படையிலேயே அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடியதல்ல, வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மற்ற கல்வி நிறுவனங்களுக்கும் இது போன்ற அரபிக் கல்லூரிகளுக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன. நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரத்திலே பார்க்கலாம், அவங்க படிக்கக்கூடிய சிலபஸ்க்கும் இங்கே கற்றுத்தரக்கூடிய சிலபஸ்க்கும், மற்ற கல்லூரிகளிலே கற்றுத்தரக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகளிலே கற்றுத்தரக்கூடிய சிலபஸ்க்கும் இது போன்ற அரபிக் கல்லூரியிலே கற்றுத்தரக்கூடிய சிலபஸ், பயிற்றுவிக்கக்கூடிய முறைகள், சட்ட திட்டங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கலாச்சார வேறுபாடு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது வேற, இது வேற. நம்முடைய மைண்ட் செட்டே அப்படித்தான் இதை நம்ம கருத்தில் எடுக்கணும். இது வேறு, வேருக்கு நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு மகத்தான நிறுவனம், முஸ்லிம் உம்மத்தினுடைய அடையாளம், முஸ்லிம் சமூகத்திற்கு கண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மகத்தான நிறுவனங்கள். வரலாறு முழுவதும் 1400 ஆண்டுகளாக முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் சென்றதோ எல்லா இடங்களிலும் அந்த சமூகத்தின் அறிஞர்கள், சமூகம் குறித்து சிந்திக்கக்கூடிய ஆணும் பெண்ணும், ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய அதிகப்படியான நேரத்தை அடுத்த தலைமுறையை வார்த்தெடுப்பதில் தான் அதிகமாக செலவழித்திருக்கிறார்கள். அவருடைய நேரம், அவருடைய சிந்தனை, அறிவு, பொருளாதாரம் எல்லாவற்றையும் வீடுகளில் வைத்தும் பல்வேறு பொது இடங்களில் வைத்தும் வளரக்கூடிய தலைமுறையை இஸ்லாமிய அடிப்படையிலே வார்த்தெடுக்கக்கூடிய வேலைகளுக்குத்தான் முதன்மையான கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனா சமீப காலத்துல ஒரு 50 வருஷமா நம்மளுடைய கல்வி முறையில பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 1950 வரைக்கும் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆணும் பெண்ணும் படித்தார்கள் என்றால் முதல் 10 ஆண்டுகள் மார்க்க கல்வியை படிப்பார்கள். பிறகு இந்த உலகத்தினுடைய தேவை என்னவோ அந்த தேவையான கல்வியிலே ஆராய்ச்சி வரைக்கும் செல்வார்கள். இதுதான் 1400 வருஷமா இருந்த ட்ரெடிஷன், கல்வி முறை. இந்த ஒரு 50 வருஷம் 60 வருஷமா எந்த படிப்பை படிச்சா கூடுதலா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சு. அதனால எதுக்கு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவான படிப்பை படிப்போம் சாதாரணமாக பேசக்கூடியவர்களாக, ஆண் பிள்ளையை மிக குறிப்பாக அதிலேயே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, பெண் பிள்ளை இப்போ எதை படிச்சா வேல்யூ இருக்கும் அது என்னன்னே தெரியாம நம்முடைய சிந்தனைக்கு விளைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கல்வி என்றால் என்ன,
1400 வருஷமா ஒரு பாதையில வந்த முஸ்லிம் சமூகம் இந்த 50 வருஷமா வேற ஒரு பாதையில போகுது. இந்த வேற ஒரு பாதையில போகட்டும் சொல்லி அப்படியே விட்டுறதா, மறுபடியும் ட்ரெயினை பிடிச்சி ட்ராக்ல விடுறதா? இதுதான் இப்போது கல்வியாளர்களுக்கு முன்னால, பெற்றோர்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 1400 வருஷமா வந்த கல்வி முறை என்பது உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் போக வேண்டியது. அதை ஒரு கட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பாதுகாத்து கொண்டுட்டு போகணும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இப்போது மாறி இருக்குது. படிப்பது வேலைக்கு, கல்வி என்பது சம்பாத்தியத்துக்கானது, பட்டங்கள் வாங்குவது அதிகமாக சம்பாதிப்பதற்கு என்ற சிந்தனை மேற்கத்திய கலாச்சார சிந்தனை, முஸ்லிம்களுடைய சிந்தனை கிடையாது. இது வெஸ்டர்ன் கல்ச்சர், அவர்களுடைய சிந்தனை. அதன் அடிப்படையில் கல்வி திட்டம் உருவாக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு +2 முடிச்சு ஒரு காலேஜில் போய் சேரும் போது எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும், அதிகமா சம்பாதிக்க முடியும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கும், இந்த சிந்தனை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் புகுத்தப்பட்டு இந்த 50 வருஷத்துலதான் நம்ம மாறி போயிருக்கிறோம். இப்பதான் சமீப காலமாக கடந்த ஒரு 15-20 வருஷமா தான் இல்ல இது அவர்களுடைய சிந்தனை, இது அவர்களுடைய கலாச்சாரம், முஸ்லிம்களின் கலாச்சாரம் அல்ல. அவர்களுடைய எல்லா கலாச்சாரத்திலிருந்தும் வேறுபட்டு நிற்கும் இஸ்லாமிய கலாச்சாரம். அவர்கள் பெண்களை மிக அசிங்கமாக சித்தரிப்பார்கள். மிக கண்ணியத்தோடு, உயர்ந்த நாகரிகத்தோடு பெண்களை உருவகப்படுத்தக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடிய மார்க்கத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு ஆன்மா என்பதே ஒன்று கிடையாது என்று சொல்லக்கூடிய கருத்தியல் அவர்களுடைய கருத்தியல். இல்ல ஆன்மாதான் முக்கிய முதன்மையானது, உசுறுதான் முதன்மையானது, ஆன்மாதான் எல்லாத்தையும் முடிவு செய்யும் என்று சொல்லக்கூடிய கருத்தியல் இஸ்லாமிய கருத்தியல். குடும்பம்ங்கிறதே தேவையில்லை, கணவன் மனைவி உறவுகள்ங்கிறதே தேவையில்லை, பிள்ளைகள் தாயிடமும் தந்தையிடமும் வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லக்கூடிய கருத்தியல் வெஸ்டர்ன் கல்ச்சர், அவர்களுடைய கலாச்சாரம். முஸ்லிம் சமூகத்தினுடைய கலாச்சாரம் என்ன? கிடையாது, மாறுபட்டு நிற்கிறோம். குடும்பம் தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய, இஸ்லாமிய சட்டதிட்டங்களுடைய, இஸ்லாமிய சமூக கட்டமைப்பினுடைய மையம். குடும்பத்திற்காகத்தான் கல்வி, குடும்பத்திற்காகத்தான் பொருளாதாரம், பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதுதான் தாய் தந்தையினுடைய முதன்மையான கடமை என்று சொல்லக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம். எந்த ஒரு பெண்ணும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய கலாச்சாரம் அவர்களுடைய கலாச்சாரம். கண்ட்ரோல்ல இருக்காத இல்லை, பெண்ணை பராமரிக்கின்ற உயர்ந்த பொறுப்பு ஆணிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம். அவன் கட்டிய மனைவி அவனுக்கு அமானிதம், அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு அமானிதம். அந்த அமானிதங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு ஆணின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அவன் அதற்காக அவனுடைய வாழ்க்கையை அவன் தியாகம் செய்யறான். முஸ்லிம் ஆண்களுடைய கலாச்சாரத்தை, அவனுடைய சிந்தனையை பாருங்க. வெளிநாட்டுக்கு பிழைக்க போறாங்க, மனைவி குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு எதுக்காக போறான்? தான் கட்டிய மனைவி ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம், உன்னை கண்ணு கலங்காம பார்த்துப்பேன், என்னுடைய பிள்ளைகளை உன் மூலமாக உருவாக்கக்கூடிய என் பிள்ளைகளை நான் பராமரிப்பேன், உன்னை பராமரிப்பேன், நான் என்ன உண்ணுகின்றோனோ அதை உண்ண கொடுப்பேன் உனக்கு, நான் என்ன உடுத்துகின்றோனோ அதை உடுத்த கொடுப்பேன், உன்னுடைய மானத்தை, உன்னுடைய கண்ணியத்தை, உனக்கு சிறந்த வசிப்பிடத்தை, உனக்கான உணவு எல்லாவற்றுக்குமான பொறுப்பாளன் நான். அதுக்காகத்தானே வெளிநாடு போறான். போய் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. சமீபத்தில் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா? குவைத்தில் ஒரு பில்டிங்ல காலையிலிருந்து இரவு முழுவதும் கடுமையாக உழைத்து விட்டு வந்து உறங்குகின்ற நேரத்தில் ராத்திரில தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. 50 உசுறு போயிடுச்சு, கொசுக்குன்னு போயிடுச்சு. இந்த 50 பேர் எதுக்கு போயிருக்கிறாங்க? தன் கட்டிய மனைவி, பிள்ளைகள், தன் தாய் தந்தை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் விட்டுட்டு வாழ வேண்டிய வயசுல அங்க போயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமாக தன் உசுரை ரிஸ்க் ஆக்குறான். எந்த நேரமும் உயிர் போயிடலாம். ஒரு தெருவில் நீங்க போறீங்க, ஒரு கிராமத்துல போறீங்க, நகரத்துல போறீங்க, மனைவி பிள்ளையோடு போகும்போது யாரோ 4 ரவுடி பசங்க வர்றாங்க, வந்து அந்த பெண்ணை அவ தாக்குதல்
தாக்க முற்படும் போது முதல்ல துணிஞ்சு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆணாத்தான் இருப்பான். அது அவனுடைய இயல்பிலேயே இருக்குது, படைப்பிலேயே இருக்குது. தன் மனைவியை காப்பதற்கு, தன் பிள்ளையை காப்பதற்கு அந்த இடத்துல உயிர் போயிடலாம். எந்த நேரம் ரிஸ்க். உழைப்பதன் மூலமாக உயிர் போயிடலாம், பராமரிப்பதில் அவன் உயிர் போயிடலாம், பாதுகாப்பதில் அவன் உயிர் போயிடலாம், உயிரை ரிஸ்க் ஆக்கலாம். என்ன காரணம்? ஆண் என்பவன் பராமரிப்பாளன், பெண் என்பவன் பராமரிக்கப்பட வேண்டியவன் என்ற கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம். வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன? ஆணையும் பெண்ணையும் தனியா பிரி, மேரேஜ் என்ற பைண்டிங்கே தேவையில்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழலாம். குழந்தைகள் அதுக்கு எந்த அடையாளமும் தேவையில்லை. உச்ச நீதிமன்றமே கொடுத்திருக்குது, சிங்கிள் பேரண்ட் அக்செப்டபிள், தந்தையினுடைய பெயர் தேவையில்லை. எல்லாம் ரெண்டு பாரு ஒரு 4-5 வருஷமா ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது தந்தை யாரு? அவர் இல்ல, கூட இல்ல, புரிஞ்சு போச்சுக்காரு. கூட இல்லைன்னாலும் தந்தை யாருங்க பேரை சொல்ல வேண்டிய கட்டாயம் இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல. திருமணம் ஆனிச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு, அவர் இல்லை இப்ப எங்களோட. ஆனாலும் இந்த பிள்ளையினுடைய தந்தையார் அவருடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த தந்தையினுடைய பெயரை பதிவு செய்யப்படுது. இப்படி கலாச்சார ரீதியாக எல்லா வகைகளிலும் அவர்களோடு முரண்பட்டு நேருக்கு நேராக மாற்றமாக நம்ம நிற்கக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். அந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை பிள்ளைகளுக்கு பயிற்றுவிப்பது யாரு? எந்த ஸ்கூல் சொல்லி தரும்? நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் 14 வருஷம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, மெடிசின் படிக்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க. 20 வருஷம் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளை, 20 வருஷம் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆண், என்னைக்காவது இந்த 14-20 வருஷத்துல ஒரே ஒரு பீரியட், ஒரு நாள் நீ கட்டிய மனைவி யார், பெண் படைப்பு என்ன என்பது குறித்து அவர் சொல்லித்தரப்பட்டிருக்கிறான் கேள்வி. ஒரு ஆண் என்பவன் யார், அவனுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவனுடைய இயல்புகள் குணங்கள் எப்படி இருக்கும், அந்த பெண்ணுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறான்னு பாருங்க. இது ரெண்டு சொல்லித்தராம பட்டம் வாங்கியிருக்கிறாங்க, எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க, டாக்டரேட் முடிச்சிருக்கிறாங்க, 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, 3 மாசத்துல சண்டை வந்துருக்கு, உடஞ்சு போயிருக்கு. நல்ல படிப்பை பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. படிப்பை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எதை படிக்கணுமோ அதை படிச்சிருக்கணுமே, அதை படிக்கல, கற்றுத்தரல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தேவை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரபிக் கல்லூரியினுடைய தேவை என்ன, இங்க என்ன கற்றுத்தரப்படுகிறது? முதலிலே ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கற்றுத்தரணும், அதன் பிறகு சம்பாத்தியத்தை கற்றுத்தரணும். வாழ்க்கையை வாழ தெரியாத ஒருவன் சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? எத்தனை லட்சம் வேணாலும் சம்பாதிக்கட்டும், எவ்வளவு பெரிய படிப்பு வேணாலும் படிச்சிருக்கட்டும், வாழ தெரியல. ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள தெரியல, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியாது. மாப்பிள்ளை பேசும்போதே வீட்டுல சொல்லுவான், அவன்கிட்ட போய் ஒரு ஆண்கிட்ட கேட்டீங்கன்னா உனக்கு எந்த மாதிரி பெண்ணு வேணும், எங்க அம்மா மாதிரி வேணும்பா. சிம்பிளா முடிச்சிருச்சு. ஏன்? ஒரு ஆணுக்கு இந்த உலகத்திலேயே திருமணம் ஆகின்ற காலம் வரை அவன் தாய்தான் அந்த உலகத்திலேயே அவனுக்கு நம்பிக்கை, மகத்தான நம்பிக்கை. எந்த தப்பு செஞ்சுட்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றம் இழைத்தாலும் அவன் வந்து சாய்வதற்கு தாயின் மடி தயாராக இருக்கும். எந்த நேரம் எந்த குற்றமும் சுமத்த மாட்டான். அவன் எப்படிப்பட்ட பெண்ணை எதிர்பார்க்கிறான் பாருங்க. என்ன குறையே சொல்லக்கூடாது, என் கூட எந்த நேரமும் நிக்கணும், எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவளாக இருக்கணும், எனக்கு ஆதரவளிக்கக்கூடியதா இருக்கணும். நான் தோல்வி அடைந்து அல்லது பின்னடைந்து சாய்கின்ற போது என்னை தேர்த்தக்கூடியவளாக இருக்கணும். வியாபாரம் பண்ணாரு, கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்து அம்மா என்ன செய்வாங்க, சரி விடு அடுத்தது பார்த்துக்கலாம். இதே எதிர்பார்ப்பத்தான் தன் மனைவியிடம் எதிர்பார்க்கலாம். அதனாலதான் எனக்கு அங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் என்று கேட்பது. வீட்டுக்கு வந்த உடனேயும் வியாபாரத்துல லாஸ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்த உடனேயும் தாய் சொல்றது மாதிரி சொல்லாம, நீங்க எப்போதும் இப்படித்தான் வீட்டுல இருக்க நகையெல்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மனைவி சொன்னான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப என்ன ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாருங்க. ஒரு பெண் என்ன எதிர்பார்க்கிறா, யார மாதிரி உனக்கு மாப்பிள்ளை வேணும், இயல்பா அவ வெளியே சொல்றாளா சொல்லலையோ, மனசுல என்ன நினைப்பா, தன் தந்தையை போல ஒரு கணவன் வேணும்,
எல்லா நிலைகளிலும் தன்னை தூக்கி கொண்டாடக்கூடியவனாக இருக்கணும். தன்னுடைய திறன்கள், தான் பேசக்கூடிய பேச்சுக்கள், எல்லா நிலையும் அவளை வந்து புகழ்ந்து பேசக்கூடியவனாக, கொண்டாடக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் நினைப்பார். அந்த செய்தி இந்த ஆணுக்கு தெரியுமா? சொல்லி கொடுத்திருக்கிறப்ப ஆண் பிள்ளைக்கு வீட்டுல உன் மனைவி நீ கொண்டாடுவதை விரும்பக்கூடியவள் எந்த தாய் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? அதனால அவனுக்கு எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாது, தன் கட்டிய மனைவியை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாது. அவரிடம் அவள் சொல்லக்கூடியதையெல்லாம் பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். எந்த பாடத்திலையும் சொல்லி தரப்படல. 20 வருஷம் படிச்சு முடிச்சிட்டாங்க, 25 வயசு படிச்சு முடிச்சிட்டான், டாக்டர் முடிச்சிட்டான், இன்ஜினியரிங் முடிச்சிட்டான், தெரியாது. அவள் கொண்டு வந்து உன்னிடம் கொட்டக்கூடியதெல்லாம் நீ பொறுமையா கேட்கணும், அவளை கொண்டாடணும், அவளை பேசணும், புகழணும். அவ சமைச்சு வச்சதெல்லாம் நீ புகழ்ந்து பேசணும். சொல்லித்தரப்படல. இப்ப இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி முறையில் ஏற்பட்ட கோளாறு குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்தி விவாகரத்துகள் அதிகமாக போறதுக்கு காரணமாயிருக்கு. இந்த நேரத்தில் இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி எது? ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், பராமரிக்கணும், அவளுக்கான உரிமைகள் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் தான் கற்றுக் கொடுக்கும். உலகத்தில் வேற யாராலும் நீதியாக கற்றுக் கொடுக்க முடியாது, வேற எந்த கல்வி திட்டத்திலும் கிடையாது. குடும்ப வாழ்க்கையை நீளமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி திட்டம் என்பது இந்த உலகத்திலேயே கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனிய படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய வழிகாட்டுதல். அதனால வாழ்க்கைக்குத்தான் கல்வி, கல்விக்காக வாழ்க்கையை திருப்பக்கூடாது. வாழ்க்கைக்குத்தான் பொருளாதாரம், பொருளாதாரத்துக்காக வாழ்க்கையை திருப்பக்கூடாது. ஃபெயிலியர் ஆயிரும், குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும். ஒன்ஸ் குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மன்னரை வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும், மறுமை வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும், கெட்ட பேர் வந்துடும். அதனால வாழ்க்கைக்கு கல்வி, அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய, வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியாக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய இந்த கல்வி நிறுவனம், இதை வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஆலிமாக்கள் முடிச்சிடுறாங்க, படிச்சு முடிச்சிடுறாங்க, ஆலிமா டிகிரி வாங்கிடுறாங்க, 2 கல்வியை சேர்த்து முடிச்சவங்களா வாங்கிடுறாங்க. வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன செய்யறது? நிறைய பேர்த்த கேட்டு பாருங்க, சொல்ல தெரியாது. அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்ல தெரியாது. அப்ப தாய்க்கு சொல்ல தெரியல, தந்தைக்கு சொல்ல தெரியல. 2 கல்வியும் சேர்த்து படிச்சு முடிச்சுட்டாங்க. அரபு திறன் இருக்கிறது, ஆங்கில திறன் இருக்கிறது, தமிழ் திறன் இருக்கிறது, சிறப்பாக கற்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, படிக்கக்கூடியதை உள்வாங்கி மனதிலே பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பை தர்றதில்லை, ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கிறான். ஏன்? அதனால படித்து முடித்தவர்கள் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவான ஒரு இடத்திற்கு நம்ம வரணும். அப்பதான் படிச்ச படிப்பு பயனுள்ளதா இருக்கும். என்ன செய்யணும்? இயற்கையிலே பெண்களுக்கு அந்த கற்பிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறோம். அதனால நீங்க என்ன வேணாலும் படிங்க. பிகாம் முடிச்சிருக்கீங்க, பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க, ஹிஸ்டரி படிக்கிறீங்க, என்ன வேணாலும் படிங்க. வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய ஆலிமா கல்வியும் இருக்கிறது, இந்த உலகத்தில் சாதிக்கக்கூடிய பட்டக்கல்வியும் இருக்கிறது. மேல படிக்கணும், பிஜி பண்ணணும், எம்ஏ பண்ணணும், எம்ஃபில் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும். அதுதான் நம்முடைய இலக்கு. சரி, திருமணம் சரியான பருவத்தில் திருமணம் பண்ணணும். 21 வயசு 22 வயசுல திருமணம் செய்யணும். ஆணுக்கு இந்த நிலைப்பாடு கிடையாது. ஏன்? அவன் சம்பாதிக்கிறதுக்குன்னே பிறந்தவன், அவன் தான் பராமரிப்பாளன். பெண்ணுக்கு அப்படி இல்லை, சம்பாத்தியம் இட்ஸ் an ஆப்ஷன், அது ஒரு சலுகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரும்பினா சம்பாதிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனா அப்படி இல்லை, உழைச்சு சம்பாதிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனா 21 வயசு 22 வயசுல பெண்களுக்கு திருமணம் பண்ணனா என்ன நடக்கும்? பயாலஜிக்கலி சைக்கலாஜிக்கலி இஷ்யூஸ் ஏற்படும். உளவியல் ரீதியான சிக்கல், உடல் ரீதியான சிக்கல். எப்படி சிக்கல் ஏற்படும்? 21 வயசுக்கு பிறகு திருமணம் செய்தால் 50% தான் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை 50 விழுக்காடு. 20 வயசுக்கு முன்னால திருமணம் பண்ணா 200 விழுக்காடு திருமணம் செய்ய குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை. இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு போராட வேண்டியது இருக்குது. பாருங்க, எத்தனை ஸ்கேன் எடுக்க வேண்டி இருக்குது, எவ்வளவு மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த 20 வருஷத்துல மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது, பொலிட்டிக்கல் ஏஜெண்டா இருக்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சாதாரணமா நடக்கல, இது திட்டமிட்டு நடத்தப்படுது. அதனால சரியான பருவத்தில் திருமணம் செய்யலன்னா உளவியல் மன சிக்கல் ஏற்படும், உடல் சிக்கல் ஏற்படும். ஆணுக்கு அது ஏற்படாது.
பெண்ணுக்கு தான் ஏற்படும். அதனால டிகிரி முடிச்ச உடனே திருமணத்துக்கு பிறகும் படிப்பில் தொடரக்கூடிய ஒரு சூழல், அழகிய சூழல் உருவாகிட்டே இருக்குது. முழுசா மாறத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா அது ஆண்கள்கிட்ட மாற்றம் ஏற்படணும். படித்த தன் மனைவியை மேற்கொண்டு படிக்க வச்சு அவளை ஒரு கல்வியாளராக உருவாக்கி எடுக்கணும் அப்படின்னு பெருங்கனவு காணக்கூடிய ஆண்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இன்ஷா அல்லாஹ் மகத்தான மாற்றங்கள் வரும். அதனால ஆராய்ச்சி கல்வியை நோக்கி செல்லணும், கல்வியாளர்களாக உருவாகி வரணும். இதுதான் நமக்கான இலக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள், அரபு மொழியை படித்திருக்கிறார்கள், ஆங்கிலத்தை படித்திருக்கிறார்கள், அது அல்லாத காமர்ஸ் படிச்சிருக்கிறாங்க, ஹிஸ்டரி படிச்சு, இப்படி பல பாடங்களை படித்திருக்கிறார்கள். அவர்கள் கல்வியாளராக உருவாகி வரும்போது அவர்களிடம் பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மகத்தான பிள்ளைகளாக, அறிவுஜீவிகளாக உருவாகி வருவார்கள். நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 100-150 பேர் தங்களுடைய பெண் பிள்ளைகளை கல்வியாளர்களாக உருவாக்கி எடுக்கணும், அவங்களை PhD படிக்க வச்சு எடுக்கணும். இதை ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பண்ணா போதும். வில்லாபுரத்திலிருந்து வளரக்கூடிய பெண் பிள்ளைகள் கல்வியாளர்களாக உருவாகி வருகிறார்கள். 10 வருஷத்துக்கு பண்ணா மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலு காலேஜ்லயும் ஒரு பாயமா தான் உட்கார்ந்துருக்கும் பிரின்சிபாலா. 10 வருஷத்துல மாற்றத்தை வந்துடும். எந்த காலேஜுக்கு நீங்க போனாலும் சரி, டீச்சரா இருக்கும் அல்லது பிரின்சிபாலா இருப்பாங்க, ஒரு பாயமா தான் உட்கார்ந்துருக்கும். அப்ப எப்படி மாறுறது? வீட்டுல கல்வியாளர்களாக உருவாக்கி எடுக்க வேண்டியிருக்கு. ஆணை காட்டிலும் பெண்ணுக்குத்தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்கு, பெருக்கக்கூடிய ஜாஸ்தி, மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே பெண்ணுக்குத்தான் இருக்கிறது. ஆண் என்பவன் விதை, பெண் என்பவள் விளைநிலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய வார்த்தையை கொண்டு திருமறையில் சொல்லி காட்டுறான். விளைநிலம் எப்படி இருக்கும்? அது பெருக்கும், அப்படி பெருக்கும். எப்படி பெருக்கும்? இப்போ 2 நாளைக்கு முன்னால ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். ஆலங்குடியை சேர்ந்த பெருமாள் சாமின்னு ஒரு விவசாயி, அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவருடைய வயக்காட்டுல, 1 ஏக்கர் வயக்காட்டுல 1/4 கிலோ விதை நெல். யாருக்கெல்லாம் விவசாயம் தெரியும் தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு நிலத்தையெல்லாம் வித்தாச்சுல, யாரும் பத்திரமா வச்சிருக்கீங்களா? அதை ஒரு தட்டே விவசாயம் நல்லா இருக்காது. ஆமா, அதோட ஏதாவது கிராமத்திலேருந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். சரியா? தமிழ்நாட்டில் கொசுறு செய்தி மனசு உறுத்தக்கூடிய செய்தியா இந்த 30 வருஷத்துல நிலத்தை வித்து அது முற்றிலுமா ஒழிச்ச சமூகத்துல முஸ்லிம் சமூகம் தான் முதன்மையான சமூகம். வச்சிருந்த நிலத்தையெல்லாம் வித்து தொலைச்சாச்சு. நிலம் தான் சமூக அதிகாரத்தை கொடுக்கும். அது எவ்வளவு மகத்துவமானதே தெரியாம வித்துட்டாங்க. விஷயத்துக்கு வருவோம். பெருமாள் சாமி என்ன பண்ணிருக்கிறாரு? 1/4 கிலோ விதை நெல்லை எடுத்து 1 ஏக்கர்ல விதைச்சிருக்கிறாரு. 4 டன் அறுவடை செஞ்சிருக்கிறாரு. 4000 கிலோ. எப்படி? அதைத்தான் அந்த அழகிய முறையில் சொல்லித்தர. சரியா? அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர்கள் சொல்லி காட்டினார்கள். ரிசர்ச், ஆராய்ச்சி சிந்தனையே இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் எதையெல்லாம் ஆய்வு செய்ய சொல்றானோ அதையெல்லாம் ஓதி அப்படியே முடிச்சுட்டு போயிடுறோம். நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களான்னு சொல்றான், அப்படியே தூக்கி வச்சுட்டு போயிட்டோம். கவனமே செலுத்தல. 1/4 கிலோ நெல்லு 4000 கிலோ விதை நெல், 1/4 கிலோ 4000 கிலோ நெல் அறுவடை செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் அதைத்தான் திருமலை விளைநிலம் சொல்றான். பெருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. பெண்களுக்கு தான் மல்டிப்ளை. பெண்களிடம் அன்பை விதைச்சா அன்பை பெருக்கும், அறிவை விதைச்சா அறிவை பெருக்கும். இப்படி எல்லாத்தையுமே பெருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆண் என்பவன் விதை தான், மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால அறிவை பெருக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய பெண் சமூகம் கல்வியாளர்களாக உருவாகி வருகின்ற போது அது கலாச்சாரத்தோடு கூடிய மகத்தான தலைமுறையை உருவாக்குவதற்கு அது காரணமா இருக்கும். இன்னும் உங்க பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகளுக்கு ஆய்வு சிந்தனையை தூண்டி விடுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து வாசிங்க, தஃப்சீர் எடுத்து பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் ஆராய்ச்சி செய்ய சொல்றானோ உங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல ஆராய்ச்சி சொல்ல சொல்றான். இதை ஆராய்ச்சி செய்ய சொல்றான். இந்த ஆராய்ச்சி முன்னெடு. பயாலஜி படிக்கிற, மைக்ரோ பயாலஜி படிச்சு PhD மைக்ரோ பயாலஜி படி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரான். நோய்க்கு முன்னால நான் மருந்து தான் படிச்சிருக்கிறாங்க. எந்த நோய்க்கும் மருந்து கிடையாதுங்கிற கான்செப்டே கிடையாது இஸ்லாத்துல. ஆனா வெஸ்டர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுவோம்? கிட்னி ஃபெயிலியருக்கு மருந்து கிடையாது, கேன்சருக்கு மருந்து கிடையாது. போட, என் ரப்பு முதல்ல மருந்தை தான் படைச்சிருக்கிறான். அப்படியா? இங்க காட்டுங்க. காட்டுறதுக்கு யாரும் இல்லை, ஆராய்ச்சி செய்யறதுக்கு யாரும் இல்லை.
முஸ்லிம் சமூகம் புரோட்டா வீசுறதுலையும் பிரியாணி போடுறதுலையும் கவனமா இருக்கு. மூளைக்கு மூளை புரோட்டா கடை, மூளைக்கு மூளை ஜிகர்தண்டா கடை வச்சிருக்கிறதுலயே குறியா இருக்கிறோம். எங்கேருந்து யார் போய் ஆராய்ச்சி பண்றது? கேன்சருக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? முஸ்லிம் சமூகத்தினுடைய பொறுப்பு. ஒரு மண்ணை எடுத்து நீங்க உலகத்திலேயே தலை சிறந்த படைப்பு, படைப்புகளே தலை சிறந்த படைப்பு மண். அதனாலதான் எதை போட்டாலும் மட்டி போகும், விதைய போட்டா மட்டும் முளைக்க வைக்குது. எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? மழை சுட்டு காஞ்சி வறண்டு போய் கிடக்குது. கோடை காலத்துல வறண்டு போன நிலத்துல மழை பெய்யுது. நான் சொல்றது அப்படியே போயிட்டு நீங்க கவனிங்க. அடுத்தது மழை பெய்ஞ்ச உடனே பொசு 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 நல்ல என்ன முளைக்குது? புல்லு முளைக்குது. புல்லு மட்டுமா முளைக்குது? உயிர் காக்கும் மூலிகைகள் முளைக்குது. எப்படி? இன்னைய வரைக்கும் மஞ்சள் காமாலைக்கு வேற மருந்தே கிடையாது. கீழா நெல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் மருந்து. எங்க போனாலும் மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லி தான். அந்த மழை பெய்ஞ்ச உடனே கீழா நெல்லி முளைக்குது. எந்த இடத்துல முளைக்கும் யாராலும் சொல்ல முடியாது. அது முளைக்குது, ஒரு வாரத்துல காணா போயிருக்கு. இத்தினோண்டு தான் முளைக்குது, இவ்வளவுதான் முளைக்குது. யார் முளைக்க வச்சா? எங்க இருந்துச்சு விதை? ஒரு படி மண் அள்ளி கொண்டு போய் நீங்க ஆராய்ச்சி நிலையத்தில் லேப்ல கொடுங்க. அவங்க வந்துட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மண்ணுல இந்த தலைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, உயிர் சத்து இருக்குன்னு சத்துக்களை தான் சொல்லுவான். அந்த மண்ணுக்குள்ள என்ன விதை ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு சொல்ல தெரியுமா? உலகம் அழிகிற காலம் வரைக்கும் சொல்ல தெரியாது. எந்த டெக்னாலஜியாலும் சொல்ல தெரியாது. இந்த செவர் இருக்குது பாருங்க. இந்த செவத்துல இது உள்ள என்ன இருக்குது? செங்கல் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். செம்மண்ணை எடுத்து அதை தண்ணியை ஊத்தி காலால மிதிச்சு குழைச்சி, அதுக்கப்புறமா அதை காய வச்சு அச்சு எடுத்து வச்சு, செங்கல் அச்சு எடுத்து வச்சு, அந்த அச்சை காய வச்சு, பிறகு அதை கொண்டு போய் அடுக்கி தீய வச்சு கொளுத்தி செங்கலை சுடுறாங்க. மண்ணை சுட்டா செங்கலா மாறும். செம்மண்ணை அடுக்கி தீய வச்சு கொளுத்துனா செங்கலா மாறும். அந்த செங்கலை கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல அடுக்கி கீழே சிமெண்ட்டை வச்சு, மேல செங்கல் அடுக்கி, அதுக்கு மேல சிமெண்ட்டை வச்சு, இந்த பக்கம் அந்த பக்கம் சிமெண்ட்டை பூசி, சிமெண்ட் எப்பொழுது கொடூரமான பாய்சன், அது விஷம், அதை பூசி, பிறகு அதுக்கு மேல பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு குடிபோகுது மக்கள் வீட்டுக்குள்ள. 50 வருஷம் 100 வருஷம் மனிதர்கள் வாழ்றாங்க. அப்படியே உங்க மைண்ட்ல கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பழைய காலத்து வீடு எதுவும் இருந்துச்சுன்னா என்ன நடந்துக்குன்னு தெரியும். 50 வருஷம் 100 வருஷம் அந்த வீட்டுல வாழ்றாங்க. 150 வருஷம் வாழ்றாங்க. அந்த 150 வருஷம் பெயிண்ட் திரும்ப 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 பெயிண்ட் அடிச்சாகுது. ஒரு கட்டத்துல மனிதர்கள் இல்ல. அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாம் யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் வெளியே நகரத்துக்கு போயிடுச்சு. 2 வயசான கட்டை கடந்துச்சு, அதுவும் போய் சேர்ந்துருச்சு. பேச்சு சத்தம் இல்லாம போச்சு. பேச்சு சத்தம் இல்லாம போன உடனேயும் இந்த செவத்துல என்ன நடக்குது? என்ன நடக்கும்? விரிசல் விடுதா? விரிசல் விட்டுச்சு. விரிசல் விட்டவனே என்ன வருது? அதுல இருந்து பழைய வீட்டுல பார்த்திருக்கீங்களா? விரிசல் விட்டவனே என்ன வரும்? அதுல இருந்து என்ன வருது? என்ன கரையம் வருதா? மணல் வருது. அதுதான் மணல் தான் அதுல இருக்குமே. அதுல இருந்து என்ன முளைக்குது? எப்படி? 200 வருஷம் அந்த விதை எங்க இருந்துச்சு? யார் ஒழிச்சு வச்சா? இந்த செங்கல்ல இந்த விதை இருக்குங்கிறத யார் கொண்டு ஒழிச்சு வச்சது? ஒரு குடி மண்ணை எடுத்து ஆராய்ச்சி சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்க பிள்ளைய இந்த உலகத்தின் மகத்தான மண்ணியல் விஞ்ஞானியாக, ஜியாலஜிஸ்டா மாறிடுவான், உயிரியல் விஞ்ஞானியாக மாறி போவான். இந்த உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த மண்ணில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கும். அது ஒரு காலத்திலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். தன் சக்தியை, திறனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். வேற எதுவும் வச்சா பிரச்சனை இல்லை. மிக பிரம்மாண்டமான ஆலமரமும் அரச மரமும் முளைக்குது. எப்படி? 200 வருஷம் இந்த விதை எங்க இருந்துச்சு? அல்லாஹ் இதைத்தான் ஆய்வு செய்ய சொல்றான். இந்த மண்ணிலிருந்து விதை எப்படி முளைச்சு வெடிச்சு வருது பாரு. சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு அதில் சான்றுகள் இருக்கிறது. மழை நீர் பட்டவண்ணி எப்படி முளைக்குது? மண்ணும் மழை நீர் எப்படி ஜாயின் ஆகுது? அதை விடுங்க.
ஏன் வயநாட்டில் இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிச்சு? அது ஆய்வு செய்ய வேணாமா? ஏன் இந்த கோடை காலத்துல கண்டினியூவா மதுரையில் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு 2 நாளைக்கு ஒரு டிப்பு 3 நாளைக்கு ஒரு டிப்பு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது? எதனால ஏற்படுது? என்ன கோளாறு ஏற்பட்டிருக்கிறது? 2 நாளில் 2 ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை 2 ஆண்டுகள் பெஞ்சிச்சு வயநாட்டில். 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பனிப்பாறைகள் உடைஞ்சி அப்படியே ஊத்தி இருக்குது. கிளவுட் பஸ்ட் சொல்றாங்க பாருங்க, மேகவெடிப்பு. 5 கிலோமீட்டருக்கு அடர்த்தியான பனிப்பாறைகள். அல்லாஹ் பனிப்பாறைகள். அந்த பனிப்பாறைகளுக்கு இடையில விமானங்கள் போகும்போது ஏன் கடகடன்னு ஆடுது? சரி, அதெல்லாம் போட்டோம். அந்த பனிப்பாறைகளுக்குள்ள மீன் எப்படி வளருது? சில இடங்கள்ல மீன் மழை பெய்யுது பாருங்க. இதுதான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும். நான் இவ்வளவு காட்டுக்கத்து கத்துறேன் பாருங்க. இது கேட்டுட்டு போறதுக்கு இல்ல, உங்க ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் போயிட்டு உட்கார வச்சு நீ படைப்பு ஒண்ணு ஆய்வு செய். உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா டாக்டர் தேடி ஓடுறோம். பூனைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா பூனை என்ன செய்யும்? அஜீரணம் ஆயிடுச்சு கண்டதையும் தின்னுட்டு. அப்ப பூனை என்ன செய்யும்? பூனை போய் ஒரு செடியை திங்க ஒரு ராத்திரில. அந்த பூனைக்கு சொல்லி கொடுத்தது யாரு? பகல்ல போய் சாப்பிடாத. ஏன்? அந்த செடியில இருந்து ஒரு வகையான கந்தகம் வரும், கண்ணை பாதிச்சிடும். இரவுல போய் சாப்பிடு. அந்த பூனைக்கு யார் சொல்லி கொடுத்தா? கால்நடைகள், படைப்புகள், மற்ற உயிரினங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ப்ரோகிராம் பண்ணியிருக்கிறான். இன்னென்னதுக்கு இன்னென்னதை செய், இந்தந்த பருவத்துல செய். மனிதனுக்கு உனக்கு அறிவை கொடுத்திருக்கிற, நீ ஆராய்ச்சி செய். ஆராய்ச்சி செஞ்சு நீ கத்துக்க. நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா போய் சாப்பிடுது, பூனை போய் சாப்பிடுது. அது என்ன செடி? அதான் எல்லாம் கிராமத்தை விட்டுட்டு வந்தாச்சுல்ல. எல்லாம் இப்ப நம்ம அல்ட்ரா மாடர்ன் சொசைட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க யூஸ் பண்றதெல்லாம் மொபைல் போன்ல, ஆர்டர் பண்றதெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோல, சாப்பிடுறதெல்லாம் எல்லாம் சாண்ட்விச்சும் பர்கரும், என்ன குடிக்கிறதெல்லாம் கோக்கு பெப்சி, மாடர்னா மாறி போயிருக்கிறோம். எங்களுக்கு வாய்க்காலும் தெரியாது, காவிரியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இதை விட்டு மாறி போயிருக்கிறோம். பூனை போய் தின்பதற்காக நீங்க நடந்து போகும்போது உங்க காலுக்கு பக்கத்திலே முளைச்சிருக்கும் குப்பைமேனி, அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, பூனை வணங்கின்றே ஒரு பெயர் இருக்குது. அதை சாப்பிட்டு முன்னங்கால நீட்டிக்கிட்டு பூனை அது முன்னால படுத்திருக்கும். நாய் போய் அருகம்புல்ல சாப்பிடும். யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் கால்நடைகள் ஒண்ணுக்கு வந்தா ரப்பல் ஆலமீன் உடம்புல டிஎன்ஏ பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அதனால ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய காலத்தில் முஸ்லிம் சமூகம் பட்டதாரிகளை உருவாக்க கூடாது. உங்க ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அறிஞர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் உருவாக்கணும். ஆண் பிள்ளையுடைய கல்வி காலம் PhD வரைக்கும். ஒரு டிகிரி முடிச்சோடனே வேலை கிடைச்சிடாதீங்க. கடைக்கு போ, பிரியாணி கடைக்கு போ, அதுக்கு போ, வேலை கிடைச்சிடாதீங்க. சமூகத்துல மாற்ற வர, உங்க குடும்பத்திலே மாற்ற வராது. ஆண் பிள்ளைகளுக்கான கல்வி காலம் அவர்கள் PhD முடிக்கிற வரைக்கும் கொண்டுட்டு போகணும். பெண் பிள்ளைகளை கல்வியாளர்களாக உருவாக்கி எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. நெருக்கடியான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய கலாச்சாரத்துக்கு சிக்கல் இருக்கிறது, நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, நம்முடைய தனித்தன்மைகளுக்கு தனி சட்டங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதிர்கொள்றதா இருந்துச்சுன்னா நம் பிள்ளைகளை ஆற்றல் நிறைந்த பிள்ளைகளாக, அறிவாற்றல் மிக்க பிள்ளைகளாக உருவாக்கினால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். அதுக்கு ஏற்றவாறு இந்த கல்வி நிறுவனம் மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மகத்தான பணி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கல்வி நிறுவனத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான எல்லா ஆற்றலையும் தந்தள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய கல்லூரி, அவனுடைய பாடத்திட்டம் நம்ம என்னமா வச்சிருக்கோம் அப்படின்னா, BA வச்சிருக்கிறோம். +2 முடிச்சதுக்கு அப்புறம் BA படிக்கிறாங்க. BA படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் MA படிக்கிறதுக்கு அவங்க வீட்டில இருந்தே எந்த லைஃப்ல எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டே கல்லூரிக்கு வராமல் வீட்டில் இருந்தபடியே அவங்களுக்கு நம்ம MA கற்றுக் கொடுக்கிறோம். அவங்க வீட்டில இருந்தே ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வசதிகள் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அவங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம். அதே போல அவங்க PhD வரைக்குமே அவங்களுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் வீட்டுல இருந்தபடியே அதுவும் தரமான கல்வியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் நம்மளுடைய கல்லூரியில் படித்த மாணவி
ஜமால் முகமது கல்லூரியில எம்ஏ சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய இலக்கு பிஹெச்டி முடிக்க வேண்டும் என்பதுதான். எங்க கல்லூரியுடைய இலக்குமே, எங்களுடைய கல்லூரி படித்த அனைவருமே, இப்பொழுது பிஏ பட்டம் வாங்கக்கூடிய அனைவருமே அவருடைய எம்ஏ படித்து பிஹெச்டி ஆய்வு பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய இலக்கும். அந்த இலக்கை அடைவதற்காக இங்கு பட்டம் வாங்கக்கூடிய பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள், பட்டம் வாங்கக்கூடிய கணவன்மார்கள் வந்திருக்கிறீர்கள். அதே போல அவருடைய கணவன்மாருடைய தாய் தந்தைகள், அவருடைய மாமனார் மாமியார் வந்திருக்கீங்க. அந்த பெண்களை உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வீட்டில் வேலைக்கூடிய அத்தனை வேலையும் செய்து கொண்டு அவருடைய ஓய்வு நேரத்தில் படிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாக அவர்களை எம்ஏ படிப்பதற்கும் பிஹெச்டி வரை படிப்பதற்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு செய்வாங்க.